இந்திய அணி 72 ரன் வித்தியாசத்தில் வெற்றி. காலிறுதியில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மோதல். அரையிறுதி கனவு நிறைவேறுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா ஜிம்பாப்வேயோட ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி இந்தியா செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிறதுக்கு இந்தியா அவங்களோட 2 மேட்சை வின் பண்ணணும். அதுவும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணணும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே நடந்துருச்சு. இன்றைக்கி மதியானம் நடந்த மேட்ச்சில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிட்டாங்க. இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே ஜெயிச்சதுனால இந்தியாவோட நெட் ரன் ரேட்டும் ரொம்ப பயங்கரமாக பூஸ்ட் ஆகிருக்கு. இதனால் இந்தியா செமிஃபைனல் போகிறது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இப்போ வரப்போகிற மார்ச் 1 ஈடன் கார்டன் மைதானத்தில் இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் மோத போகிறாங்க. அந்த மேட்ச்சில் இந்தியா வின் பண்ணால் மட்டும் போதும், இந்தியா செமிஃபைனல் குவாலிஃபை ஆகிடுவாங்க. இன்றைக்கி இந்தியாவோட பேட்டிங் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஓப்பனிங்கில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாங்க. சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஓப்பனிங் ஆடினாங்க. இன்றைக்கி சஞ்சு சாம்சன் 15 பாலில் 24 ரன்னு, அபிஷேக் சர்மா 30 பாலில் 55 ரன்னு ஓப்பனிங் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்பர் 3 இஷான் கிஷன் 24 பாலில் 38 ரன்னு, சூரியகுமார் யாதவ் 13 பாலில் 33 ரன்னு. ஆனால் இந்த 2 பேருக்குமே ஒரு சில கேட்சஸ் விட்டுருந்தாங்க. அந்த கேட்சஸ் பிடிச்சிருந்தா இன்றைக்கி மேட்ச் ரொம்ப குடிஷியலாக இருந்திருக்கும். ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. திலக் வர்மா 16 பாலில் 44. அவர் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக பண்ணுறாரு. இதை இந்த வேர்ல்டு கப் ஸ்டார்டிங்லேயே பண்ண வச்சுருக்கலாம். இந்தியாவோட பவுலிங்னு பார்த்தீங்கன்னா அஷ்தீப் சிங் 4 ஓவர் 3 விக்கெட்டு, ஹர்திக் பாண்டியா 3 ஓவர் 21 ரன் மட்டும் தான் கொடுத்துருந்தாரு. ஜஸ்பீத் பும்ரா ஒரு வழக்கம் போல் 3 ஓவர் 21 ரன்னு. வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு விக்கெட் எடுத்துட்டார். அக்ஷர் பட்டேல் 4 ஓவர் 35 ரன் ஒரு விக்கெட்டு. சிவம் டுபே 2 ஓவர் 46 ரன். ரொம்ப மோசமான பவுலிங்கு. இந்த ப்ராப்ளம் வரப்போகிற மேட்சஸில் இல்லாமல் பார்த்துக்கணும். ஓவராலாக இந்தியா பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் இன்றைக்கி சூப்பராக ப்ளே பண்ணாங்க. இதே மாதிரி வரப்போகிற 1 வெஸ்ட் இண்டீஸ் கூட வின் பண்ணி செமிஃபைனல் போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் என்ன அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் போட மோட்டிவேட் பண்ணோம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.